அதிகாரம்னா என்னன்னு தெரியணுமா? ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியணுமா? உங்களுடைய கேரக்டர் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ஒரு குட்டி கதையோட பார்ப்போம். ஒரு ஆஃபீஸ் அதில ஒரு மேனேஜர் இருக்காரு. அந்த மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவருக்கு கீழ நெறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதில ஒரு பெர்சனுக்கு பெரிய நாலேட்ஜ்லாம் இல்ல. ஏதோ அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன்ல வேலைக்கு போணுமேன்னு ஒரு கட்டாயத்தில வந்துட்டாரு. ரொம்ப சைலன்ட் டைப்பு. அந்த மேனேஜர் இவரையே டார்கெட் பண்ணுவாரு. எந்த வேலைனாலும் இவருக்கே குடுப்பாரு. இவருக்கு பெரிய நாலேட்ஜும் கிடையாது. அதனால அப்பப்போ மிஸ்டேக்கும் பண்ணுவார் இவரு. ரொம்ப திட்டுவாரு. "நீ வாங்குற சம்பளத்துக்கு சரியா வேலையே பார்க்க மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ஷா பேசுவாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கோவம்லாம் வரும். "இந்த வேலை எனக்கு அதிகமா இருக்கு" அப்படின்னு சொல்லலாம்னு தோணும். ஆனா அவர்ட்ட சொன்னா, "தெரியாத வேலைய ஏதாவது குடுத்துட்டா என்ன பண்றது?" அப்படின்னு ஒரு பயம். "வேலைய விட்டு அனுப்பிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு ஒரு பயம். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வராரு. லேட் ஆயிருச்சு ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் அந்த வாசல்லே வச்சு அவ்வளோ பேச்சு பேசுறாரு எல்லாத்து முன்னாடியும். எல்லாரும் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே போய் அவர் சீட்ல உட்காந்துட்டு அப்படியே கண்ணு தண்ணி வருது. அப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெயில் வருது. ஆடிட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்ல சிஇஓ வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, எல்லா வேலையும் அதுங்களையும் பர்ஃபெக்ட்டா முடிச்சிடும்னு சொல்லிட்டு, எல்லா எம்ப்ளாயிக்கும் ஒர்க்க பிரித்து குடுக்குறாரு. எக்ஸ்ட்ரா ஒர்க்க பார்க்க சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஹேண்டில் பண்ணுறாரு. சிஇஓ வராரு. இவர் ரொம்ப பணிஞ்சு, வந்தோனே சேர்லாம் எடுத்து போட்டு, "என்ன சார் வேணும்? என்ன பண்ணணும்? அப்படியா? இப்படியான்னு" சொல்லிட்டு ரொம்ப பணிவா, ரொம்ப கனிவா அவர்ட்ட பேசுறாரு. அங்க இருக்க எம்ப்ளாய்க்குலாம் ஒரே ஷாக்கு. "நம்ம மேனேஜர் இப்படியும் கூட பேசுவாரா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிஇஓ ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதில நெறைய கரெக்ஷன் இருக்கு. நெறைய மிஸ்டேக் இருக்கு. மேனேஜர கூப்பிட்டு கேட்குறாரு, "ஏன் இவ்வளோ மிஸ்டேக்?" அப்படின்ட்டு. ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. "இன்னும் ஒரு 2 நாள்ல சரி பண்ணிடுறேன் சார்" அப்படின்ட்டு. எல்லா எம்ப்ளாயுமே அப்ப தான் தெரிஞ்சுக்கிறாங்க. மேனேஜரும் இவ்வளோ மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்காரு. நம்மகிட்ட தான் இவ்வளோ போல்டா பேசுறாரு. எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுறாரு. சிஇஓ மேனேஜர்ட்ட சொல்றாரு, "இந்த மாரி எனக்கு அஃபிஷியலா மெயில் வந்துச்சு. நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க அந்த ஒரு பெர்சன" அப்படின்ட்டு. ஆனா அவர கூப்பிட்டு கேட்டேன். ஒரு குறை கூட உங்க மேல சொல்லல. உங்கள பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்லல. ஒரே ஒரு விஷயம் தான், தனக்கு மேல அதிகாரத்தில இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நீங்க இருக்கக்கூடிய பணிவு அப்படிங்கிறது வெறும் நடிப்பு, வெறும் ஆக்டிங் தான். தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நம்ம நடந்து கொள்ளக்கூடிய மரியாதையா இருக்கட்டும், நம்மளுடைய பிஹேவியரா இருக்கட்டும், அதான் நம்மளோட உண்மையான கேரக்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உண்மைய அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க இருக்க எல்லாத்துக்கும் ஒரே மாரியான நாலேட்ஜ் கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா எல்லாரும் ஐபிஎஸ்ஸோ, ஐஏஎஸ்ஸோ ஆயிருந்திருக்கலாம். நீங்க கேட்கலாம், "இல்ல எல்லாத்துக்கும் ஒரே மாரி நாலேட்ஜ் கிடையாது. ஆனா வேற வேற நாலேட்ஜ் இருக்கும். வேற விதமான ஐடியா இருக்கும்." அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டு தான். ஆனா அதுவுமே எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு விஷயத்த சொன்னோம்னா, ஒரு சிலர் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஸ்லோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் எப்படி சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அதோட பேசிக் என்ன அப்படின்னு கூட தெரியாது. இத அவங்கள குறை சொல்றதுக்காகவோ, இல்ல அவங்களோட நம்மள கம்பேர் பண்றதுக்காகவோ இத சொல்லல. இது அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம பெரிய பெரிய ஹெல்ப்லாம் பண்ணுவோம். ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்றதா இருக்கட்டும், முதியோர் இல்லங்கள், சின்ன சின்ன குழந்தைங்கள் காப்பகம் அதுக்கெல்லாம் நெறைய ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்? அவங்களால முடியாது. அவங்களுக்கு இயலாமை இருக்கு. அதனால வேற வழி இல்ல. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. இந்த விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சிருக்கோம். கரெக்ட்டு தான். அதே மாரி டே டு டே லைஃப்ல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்களுடைய சின்ன சின்ன அறியாமையினால. அத நம்ம அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். "ஏன் இது கூட உனக்கு தெரியாதா? இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்ட்டு அவங்களே கேட்போம். இப்படிப்பட்டவங்களுக்கு பெரிய ஹெல்ப்லாம் தேவையில்ல. அவர்கள் பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக்க அக்செப்ட் பண்ணாலே போதுமானது. இப்படிப்பட்டவங்க லைஃப்ல ரொம்ப ஈஸி கிடையாது. அவங்க லைஃப்ப மேனேஜ் பண்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம கொஞ்சம் ஈஸியா பிஹேவ் பண்ணாலே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஹெல்ப் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ரெஸ்பெக்ட்ட மெயின்டெயின் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்.
தன்னுடைய அதிகாரத்த தனக்கு கீழ இருக்கவங்கட்ட பயன்படுத்தும்போது, ஒரே 1 செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். தன்னுடைய அதிகாரத்துக்கு மேல இருக்கவங்கட்ட நம்ம எப்படி பணிஞ்சு, எப்படி பணிவா, எவ்வளோ கெஞ்சி அவங்ககிட்ட இருப்போம் அப்படின்ட்டு. அந்த 1 செகண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தனக்கு கீழ இருக்கவங்கட்ட எவ்வளோ மரியாதையா நம்ம நடந்துக்குவோம். நீங்க யாரு? உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களோட வீக்கா இருப்பாங்கல்ல, அதாவது அதிகாரத்திலயோ, இல்ல நாலேட்ஜ்லயோ உங்கள விட வீக்கா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க யாரு? உங்களுடைய கேரக்டர் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம்ல ஒரு கதை. அதுல மேனேஜர் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.